இன்டர்நெட்டில் எந்த வெப்சைட் எடுத்தாலும் அதோட அட்ரஸ் தொடங்குறது www. அந்த வேர்ல்ட் வைட் வெப் அறிமுகமான தினம் இன்று. டிம் பர்னர்ஸ்-லீ வேர்ல்ட் வைட் வெப்பை உருவாக்குனவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துக்கு காரணகர்த்தா இவர் தான். CERN லேபரட்டரியில பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு டிம். அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உருவாக்குனது தான் வேர்ல்ட் வைட் வெப். 1991 ஆகஸ்ட் மாதம் 6 வேர்ல்ட் வைட் வெப் உடைய ஃபைல்ஸை பப்ளிக்கா ரிலீஸ் செஞ்சார். முதல் வெப்சைட்டான info.cern.chl லான்ச் பண்ணார். HTML, HTTP, URLsங்கிற கான்செப்ட் எல்லாம் ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்டர்நெட்டுக்கு முதல்ல அடித்தளம் அமைச்சாரு டிம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் பெருசாக வளர்ந்து இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இன்டர்நெட்டுக்கே முகவரியாக இருக்கக்கூடிய வேர்ல்ட் வைட் வெப்புக்கு அவர் பேட்டன்ட்டே வாங்கல, அது ஓப்பன் சோர்ஸாக வச்சார். ஒருவேளை அவர் பேட்டன்ட் வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்களில் முக்கியமான ஒருத்தராக அவர் இருந்திருப்பார். இன்னைக்கு உலகம் இன்டர்நெட் இல்லாமல் இயங்காது அப்படிங்கிற சூழல்ங்கிறது வந்துருச்சு. ஆனால் உலகத்துக்கு இன்டர்நெட்டுங்கிறது முழுமையாக முதலில் அறிமுகமான தினம் இன்று. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.